வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கு வந்து மோஸ்ட் அவைட்டட் டே, அதாவது ஃபவுண்டேஷன் இன்டர் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் பாஸ் ஆகிட்டோம் சார் அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. அட் சேம் டைம் சார் நான் ஃபெயில் ஆகிட்டேன், கொஞ்சம் மிஸ் லைட்டாக 10 மார்க் போயிடுச்சு, அந்த மாதிரி நிறைய மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலியர்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ஹாப்பியஸ்ட் டேவாக இருந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடஸ்ட் டேவாக இருந்திருக்கும். ஓகேவா? இதில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்திருந்தோம் கரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு இன்டர்னு சொல்லிட்டு. இதில் முதல் கட்டமாக ஃபவுண்டேஷனுக்கு பிரைம் பேட்ச் நம்ம ஆரம்பிச்சோம். அதாவது ஃபுல் கோர்ஸை வந்து நம்ம ரெக்கார்டிங் வெர்ஷனாக கொடுத்துருந்தோம், along with mentoring and tests. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜான்வரியில் ரெக்கார்ட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னும் ரெக்கார்ட் கிளாஸஸ் லான்ச் பண்ணிருந்தோம். இது ரெண்டுத்தோட வந்து எங்கள் பேட்சோட ரிசல்ட் எப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, சார் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போறீங்களா, எக்ஸாம் ஓரியன்டட் பேட்ச் லான்ச் பண்ண போறீங்களா, இல்லை கிளாஸ் கோர்ஸ் ஏதாச்சும் நீங்கள் லான்ச் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா சப்சிக்வெண்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ நான் போடுறேன், ஃபவுண்டேஷனுக்கு தனியாக இன்டருக்கு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பட் இப்போ வந்து என்னதுன்னா ஜஸ்ட் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கு வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா டெஸ்ட் சீரிஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன சொல்றது, அக்கவுண்ட்ஸ்ல உள்ள வந்து 80+ மார்க்ஸ் வந்திருக்கு. அட் சேம் டைம் ஒன் பை ஒன் சொல்லுங்க. ஓகே, டெஸ்ட் சீரிஸ் செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பசங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஃபவுண்டேஷன் ஓகேவா? ஃபவுண்டேஷன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரிலீஸ் பண்றோம். இன்டருக்கு சப்ஜெக்ட் வைஸ்னு வச்சுக்கோங்களா. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு வரும். ஓகேவா? ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஐசிஐ ரிசல்ட் ஒரு 20%, பட் நம்மளோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% இருக்கு. 50% மெயினாக எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட். ஓகே, நான் நினச்சி பார்க்கல ஆக்சுவலாக. சரி, நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போவேன்னு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களா. பட் என்னோட நரேட்டிவை நான் சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து ரிசல்ட்டில் ஏன்னா அத்தனை பேர் ஃபுல் டைம் காலேஜ் போயிட்டு, வெறும் பிகாம் பசங்க இல்லைக்கா, அதாவது கரஸ்பாண்டன்சியில் ஃபுல் டைம் காலேஜ் போயிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட நான் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 50% எப்படி சார் சொல்லுவீங்க? நாங்கள் நிரூபணம் பண்ணுறோம், நாங்கள் கண்டிப்பாக செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். அதில் அபினியான ஒரு பொண்ணு சூப்பர் 327 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. 327 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90 மார்க்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட்ஸ், மேத்ஸ், லா, எக்கனாமிக்ஸ் சொல்லுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லால மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 10 பசங்க வந்து 70+. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பசங்க வந்து பார்த்தீங்கன்னா 70+. மேத்ஸ்லாம் நான் நினச்சி பார்க்கல, ஏன்னா மேத்ஸ் நான் வந்து பசங்களுக்கு வீக்குன்னு நினைப்பேன். ஓகே, பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 70+. ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பாஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல காலேஜுக்கு போகிற படிக்கிற பசங்க டிஸ்டிங்ஷன்ல வந்து பாஸ் ஆயிருக்காங்க. ஓகேவா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, மைண்ட் ப்ளோயிங். ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை கண்டக்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். உங்களுக்கே தெரியும், நம்ம CA Bros வந்து இன் கனெக்ஷன் சபர்பன் அகாடமி இன் கனெக்ஷன் வித் CA Bros கோயம்புத்தூர்ல ரெகுலர் பேட்ச் அண்ட் ரிவிஷன் பேட்சஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இப்போ ரிசல்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக நமக்கு வந்திருக்கு. நாங்கள் எல்லாமே செப்பரேட் வீடியோ, நம்ம ரிசல்ட் வீடியோ போடுவோம், டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ண போகிறோம், அந்த வீடியோ போடுறோம். ஈவன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, பாஸ் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனால் ஃபெயில் ஆனவங்க தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. யூ மே பி டிலேட் பட் நெவர் பி டினைட். கரெக்ட். நம்ம எஸ்பெஷலி இந்த ஃபெயில் ஆன பசங்களுக்கு இப்போ ரீசெண்டாக என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 12ஆம் தேதியிலேருந்து இன்டர் ரிவிஷன், மார்ச் 12லேருந்து கண்டினியூஸாக ஏப்ரல் 3 வரை இன்டர் ரிவிஷன் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அருண் சார் அக்கௌண்ட்ஸ் எடுக்க போகிறாரு, அருண் சார் காஸ்டிங் எடுக்க போகிறாரு, FM எடுக்க போகிறாரு, நான் வந்து லா, ஆடிட், SM, விகாஸ் கவுடா சார் டாக்ஸ் வர போகிறாங்க. அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ இனி 16 சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடுறோம், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இனி ஒரு கட்டமாக ஒரு வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ்க்கு வீடியோ, ரிவிஷனுக்கு வீடியோஸ்லாம் போடுறோம், ஈவன் ரெக்கார்டட் பேட்ச்க்கு வீடியோஸ் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளியர்ட். எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பிரைம் பேட்ச் ரெகுலர் ரெக்கார்டட் கிளாஸ் வளர்த்த பசங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சப்ஜெக்ட் இங்கே வந்துட்டு 5 மாசம் எங்க கூட இருந்தவங்க, 5 மாசம் எங்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நம்பி வந்துட்டாங்க. ஓகேவா? அதாவது சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார் 12th பாஸ் ஆயிருக்கும், ஃபைன், அதாவது ஃபவுண்டேஷன் பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கண்ண முடின்னு வந்த பசங்க. ஓகேவா? அந்த மாதிரி பசங்களை நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஒன் பை ஒன்னா நான் எல்லாரோட மார்க்ஸையும் நான் போடுறேன். நாங்கள் மார்க் ஷீட்டோட அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஈவன் செப்பரேட் இன்டர்வியூஸ் எல்லாமே ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கே பெரிய ஷாக்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா நான் யூஸ்வலாக வந்து இப்போ நான்லாம் வந்து பயந்தேன், அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஓகே ஃபுல் டைம் சில பேர் படிக்கிறாங்க, அவங்க பாஸ் ஆவாங்க, பட் காலேஜ் படிக்கிற பசங்க ஏன்டா நீங்கள் போய் காலேஜ் சேரீங்க, 12th நல்ல மார்க் எடுத்தீங்களே, காலேஜ்லாம் சேரும்போது உங்களால் ஃபவுண்டேஷன் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வைக்கிற டெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுவாங்க, காலேஜ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகேவா? எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் பார்த்தேன். அப்போ நினைச்சு பாருங்க, நிறைய ரிசல்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆனால் நினைச்சு பாருங்க, அவங்க காலேஜ் போகாம ஃபுல் டைமா படிச்சிருந்தாங்கன்னா 350+ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, காலேஜுக்கு போகும்போது கொஞ்சம் அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கம்மியாக இருக்கும்னு பார்த்தேன். கரெக்ட். பட் என்ன அவங்க சைட்ல இருந்து தான் நிறைய ரிசல்ட் ஆல்மோஸ்ட் 50%. நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸோட ஓகே, பட் டினாமினேட்டர் எவ்வளோ, நியூமரேட்டர் எவ்வளோ, யாரும் அந்த மாதிரி போட மாட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு காட்டுறேன், பசங்க கிட்ட நிறைய இன்டர்வியூ எடுக்கிறேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் எதனால் இவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னா, எல்லாரும் வந்து இந்த 210 220 மார்க் எடுத்து ஃபெயில் ஆனவங்க இல்லை, சரி பாஸ் ஆனவங்க இல்லை, எல்லாரும் 260 270 250 240
அபிநயா 323 ஓகேவா, எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா 80+ ஓகேவா. ஒரு பொண்ணு நம்ம டெஸ்ட் சீரிஸ் பொண்ணு 337 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, அதுவும் 80+. ரேங்க் எக்ஸ்பெக்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு 10 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மிஸ் ஆயிடுச்சு. நாங்கள் அதுவும் நம்ம செப்பரேட்டாக போடுறோம். எனக்கு முக்கியமான விஷயம், ஏன் சப்ஜெக்ட் ஆடிட்டிங்கில் ஆஸ் ஆஃப் நோ இப்போ வர 7 பேர் வந்து 60 மார்க்ஸ் மேலே வாங்கியிருக்காங்க. நான் எல்லாமே நாங்கள் செப்பரேட்டாக வீடியோ எல்லாமே போடுறோம். இன்டர் எப்படின்னா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். வேற அக்கௌண்ட்ஸ் இல்லாமல் இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விகாஸ் கவுடா சாரோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணலாம்னு இருக்கிறோம். பட் எனிவே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர், அதாவது அக்கௌண்ட்ஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 55, 60 கரெக்ட். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் யூடியூப்ல மட்டும் படித்தோம் சார், 2-3 பேர்லாம் கால் பண்ணி சார் எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட கிளாஸஸ் வாங்கல மன்னிச்சுக்கோங்க, பட் என்னதுன்னா இந்த கிரெடிட் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்காங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஓகேவா, நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசங்களெல்லாம் கூட்டி இன்டர்வியூ எடுக்கலாம் பார்க்குறேன். எப்படா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் போயிட்டு வந்து ஃபெயில் ஆகிறாங்க. ஓகேவா, நீ எப்படி யூடியூப்ல படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிற, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. 1 by 1 சொல்ல போறோம். ஓகே, இது எப்படின்னா போஸ் பண்றதுக்காக இல்லைன்னு வச்சுக்கோங்களா, பட் என்னது அப்படின்னா ஹாப்பி மொமெண்ட், அதான் சொல்லுவாங்க. ஹாப்பி மொமெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பயர் பண்ணணும். ஓகேவா, அடுத்தவங்களோட சக்ஸஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு பொறாமப்படக்கூடாது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 60 days நமக்கு டிலே ஆயிருக்கே தவிர நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, நம்ம என்ன ஃபாலோ பண்ணல, நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எங்க வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30-40 சக்ஸஸ் கன்ஃபார்மா இருக்குங்க. நம்ம 1 by 1 நம்ம ஷுவரா அந்த ஒரு நெக்ஸ்ட் 1 month உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இப்போதைக்கு ஸ்பெஷலா ஃபெயில் ஆனவங்க கிட்ட ஒண்ணே ஒன்று சொல்லணும், நீங்க தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. நான் சொல்லவா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஓகே, ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு அழுவுறதுக்கு எமோஷனுக்குலாம் ரொம்ப டைமே இல்லைங்க. ஓகேவா, நம்ம இதுக்கப்புறம் சிட்டி ரோபோவா மாறணும். எல்லாமே நீங்க இன்னைக்கு அழுதுக்கோங்க, ஹியூமன் எமோஷன்லாம் இன்னைக்கு நீங்க அலோ பண்ணுங்க. நாளையில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எமோஷனையும் தள்ளி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு பக்காவான ஓகேவா, ஒரு பக்காவான டைம் டேபிள் நம்ம போட்டு பண்ணிடலாம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன் யாருக்காக அப்படின்னா போத் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் டெஸ்ட் சீரிஸ் டைம் டேபிள். ஓகேவா, நாங்கள் அந்த டைம் டேபிளை ஷேர் பண்றோம். இந்த டைம் வந்து டெஸ்ட் சீரிஸை ரொம்ப ரீவேம் பண்ணிருக்கோம். ஓகே, ஏன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, சார் நாங்கள் நிறைய டெஸ்ட் எழுதுறோம் சார், ஆனாலும் எக்ஸாமில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகுது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நிறைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெஸ்ட் வைப்போம். ஓகே, ஒரு 4-5 வீக்லி டெஸ்ட், அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் 1-2 வைப்போம்னு வச்சுக்கோங்களா. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீவேம் பண்ணிட்டு தெர் இஸ் நோ வீக்லி டெஸ்ட். டே 1ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் டெஸ்ட் தான் படிக்கிறோம். அது எப்படி சார் ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து 100 மார்க் டெஸ்ட் நடக்குமானா கண்டிப்பா நடக்க போகுது. அதுக்கு எப்படி படிக்கணும் உங்களால 100% படிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களா. பட் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும், 4-5 100 மார்க் டெஸ்ட் நம்ம வீடியோ போட்டுறலாங்க. வீடியோ வந்துரும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ்ல சேராட்டாலும் பரவாயில்ல, இந்த ஷெட்யூல் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லை சார் ஈவன் டெஸ்ட் சீரிஸ் பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ணி இன்டர்வியூ எடுக்கணும். எதனால் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக நீங்கள் டெஸ்ட் சீரிஸ்னால் என்ன நினச்சிப்பீங்க, டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், கரெக்ஷன் பண்ணுவோம், அப்படி தானே. எங்களோட டெஸ்ட் சீரிஸ் அப்படி இல்லைங்க. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் பேட்ச்னு வச்சுக்கோங்களா. கரெக்ட், எல்லா வாரமும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா 100 மார்க்ஸ் பேப்பரை நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா, பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்போம். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியல, நம்ம லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்போம், மென்டர்ஷிப் பண்ணுவோம். ஓகே, லைவ் செஷன்ஸ் இருக்கும், ஜூம் செஷன்ஸ் இருக்கும். அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவும் செய்யும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 அட்டெம்ப்ட் வேற எங்கேயாச்சும் படிச்சு செல்ஃபா படிச்சு பாஸ் ஆகாம டெஸ்ட் சீரிஸ்ல நம்மளோட கிளாஸஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் பண்ணி வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அந்த மாதிரி கூட நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. ஓகேவா, ஸோ டெஸ்ட் சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஷெட்யூல் இருக்கு. நிறைய பேருக்கு கான்செப்டுவல் கிளாரிட்டி இருக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம்ல அப்ளை பண்ற ஸ்கில் இருக்காது. அந்த மாதிரி பசங்க நீங்க டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணுங்க. செகண்ட் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. என்னதுன்னா இங்க பாருங்க, இந்த கேட்டகரியை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒழுங்காவே படிச்சிருக்க மாட்டாங்க, கான்செப்டுவல் கிளாரிட்டி இருக்காது. ஓகேவா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு கீழே இருக்கும். ஓகேவா, ஒரு 160-170 மார்க் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. அதாவது 50% இல்லை, ஒரு 30%-35% மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணிட்டு நம்மளோட நாலேஜ் ரிஃபைன் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தா மார்க் வந்துடும். இதே சில கேட்டகரி இருப்பாங்க, 30%க்கு கீழே மார்க் எடுத்திருப்பீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க்குக்கு கீழே அப்படிலாம் எடுத்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களா. தயவு செஞ்சு வெறும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் ஜாயின் பண்ணாதீங்க. எக்ஸாம் ஓரியன்டட் பேட்சஸ் நம்ம வந்து ஜாயின் ரிலீஸ் பண்றோம். ஓகேவா, ரிவிஷன் பேட்ச்னு சொல்லிட்டு ரெக்கார்டட் கிளாஸஸ் தான், நீங்க பயந்துக்கே தேவையில்ல. அதுக்கு செப்பரேட் டீடைல்ஸ் வந்து வீடியோல போடுறோம். ஓகேவா, போத் ஃபார் ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர். ஓகே, இந்த ரெக்கார்டட் பேட்சஸ்ல என்ன இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம கிளாஸஸ் கொடுக்க மாட்டோம். உங்களோட மார்க் ஷீட்டை நாங்கள் கேட்டு எந்த சப்ஜெக்ட்டு நீங்கள் கிளாஸ் பார்த்தா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு ஒரு 60 to 70 hours வந்து கிளாஸஸ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 10 days நீங்கள் கிளாஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம் ஓரியன்டட் பேட்சஸும் இருக்கும், டெஸ்ட் சீரிஸும் இருக்கும். ஓகேவா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் வந்து வெறும் ஷெட்யூல் மட்டும் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைட் பண்ணுறதுக்கும் நாங்கள் ரெடி. ஓகே, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. அந்த குரூப்போட லிங்க்லாம் நாங்கள் வந்து கீழே அனுப்புறோம். சாரி சார் எங்களுக்கு இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை சார், ஆனால் உங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நோ இஷ்யூ, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட குரூப்பில் சேர்ந்துக்கலாம். வாரம்
வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நிறைய videos எல்லாமே வரும். வீடியோஸ் எல்லாமே வரும் ஓகேவா ஸோ நிறைய மோதிஜி நம்ம பேசுறதுக்கு நிறைய இருக்கு. பேசுறதுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு வீடியோவாக போடுறோம் ஆஸ் ஆஃப் நவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கிளியர்ட் அண்ட் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லைங்க யூ ஹவ் ஜஸ்ட் டிலேட் அவ்வளோதான் டிலே ஆகாது கண்டிப்பாக அதுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் கட்டத்துக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் Further நிறைய வீடியோவில் videos இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ வரும் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இல்லை ஓகேவா ரிவிஷன் என்ன பண்ண போறோம் டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் பேட்சஸ் எப்படி கோயம்புத்தூர்ல என்ன மாதிரி ஆஃப்லைன் பேட்சஸ் கொடுக்க போறோம் எல்லாமே இன்டெப்த்தான ஒரு வீடியோஸ் வரும் ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் CA Pros. Thank you so much.